ஒரு குடும்பம் வெளியில பாக்குறவங்க எல்லாருக்கும் பொறாமைப்படுற அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருந்துச்சு. அந்த ரகசியம் மட்டும் வெளியே வராம இருந்ததா அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா விதி வேற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு போன் கால் மொத்த குடும்பத்தையும் எப்படி சிதறடிச்சதுன்னு பாப்போம். ரமேஷ், லக்ஷ்மி இந்த 2 பேரையும் ஊருக்கே பிடிக்கும். ரமேஷ் ரொம்ப அமைதியானவன், அந்த குடும்பத்துக்காக ஓடி ஓடி உழைக்கிறவன். லக்ஷ்மி அந்த வீட்டை ஒரு கோயில் மாதிரி பாத்துக்கிறவ. இவங்களுக்கு அழகான 2 பிள்ளைங்க. அந்த வீட்ல எப்பவும் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வெளியில இருந்து பாக்குறவங்க இது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. ஒரு நாள் மதியம் ரமேஷ் வேலைக்கு போயிருந்தான். லக்ஷ்மி வீட்ல வழக்கமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அவ போனுக்கு ஒரு அன்னோன் நம்பர் இருந்து கால் வந்தது. லக்ஷ்மி போனை எடுக்கிறா. அந்த பக்கம் ஒரு ஆள் கேக்குறான், உங்க கூட வாழுறாரே ரமேஷ், அவரை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? லக்ஷ்மிக்கு ஒன்னும் புரியல. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஆள், நீங்க ரமேஷ ரொம்ப நல்லவன்னு நம்புறீங்க, ஆனா அவருக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிடுச்சு, அவருக்கு ஒரு பையன் கூட இருக்கான்னு சொல்றாரு. இதை கேட்ட லக்ஷ்மி அப்படியே உறைஞ்சு போயிட்டா. இது பொய், என் ரமேஷ் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு கத்துறா. ஆனா அடுத்த நிமிஷத்திலேயே அவ வாட்ஸ்அப்க்கு சில போட்டோக்களும் ஆதாரங்களும் வருது. அதை பார்த்த லக்ஷ்மிக்கு தலை சுத்துது. ரமேஷ் இன்னொரு பொண்ணோட இருக்கிற கல்யாண போட்டோக்கள் அது. அன்னைக்கு சாயங்காலம் ரமேஷ் வீட்டுக்கு வர்றான். லக்ஷ்மி அழுது வீங்கிய கண்ணோடு அவன் முன்னாடி நிக்கிறா. அந்த போட்டோக்களை அவன் முகத்துக்கு நேரா காட்டுறா. இது உண்மையா? லக்ஷ்மியோட இந்த ஒரு கேள்விக்கு ரமேஷ் கிட்ட பதில் இல்ல. அவன் அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறான். அந்த மௌனமே எல்லா உண்மையும் சொல்லிடுச்சு. லக்ஷ்மி கதறி அழறா. ஏன் ரமேஷ் இப்படி பண்ணின? நான் உனக்கு என்ன குறை வச்சேன்? ஏன் இவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச? ரமேஷ் மெதுவா சொல்றான், லக்ஷ்மி, அது என் பழைய வாழ்க்கை. நான் அதை மறைக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா உன்கிட்ட சொன்னா நீ என்னை விட்டு போயிடுவோ என்கிற பயத்துல சொல்லாம விட்டுட்டேன். லக்ஷ்மி சொல்றா, மறைக்கணுங்கிறது தப்பில்ல ரமேஷ், ஆனா மறைச்சது துரோகம். நம்பிக்கை இல்லாத இந்த வீட்ல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவள் தன் பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியேறுறா. ரமேஷ் மட்டும் அந்த பெரிய வீட்ல தான் செஞ்ச தப்பை நினைச்சு கதறி அழுகிறான். கதறி அழுதுகிட்டு தனியா இருக்கான். இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு அழகான குடும்பத்தை உடைக்க பூகம்பம் எதுவும் தேவையில்லை. ஒரு சின்ன பொய், மறைக்கப்பட்ட உண்மை, இதுவே போதும். அன்பு இருக்கிற இடத்துல கண்டிப்பா உண்மையும் இருக்கணும். ஏன்னா நம்பிக்கை போயிட்டா அப்புறம் அன்பு இருந்தும் எந்த பயனும் இல்லை.